நாம் இரண்டாவது பாடமாக நாம் படிக்க போகிறோம். 4 திசைகளும் 4 தெய்வீகமும் என்கிற ஒரு தலைப்பிலே இன்றைக்கு நாம் படிக்க போகிறோம். அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அந்த 4 திசைகளிலே தெய்வத்தினுடைய கிறிஸ்துவனுடைய அந்த தெய்வீகத்தை இந்த நாளிலும் கூட நாம் படிக்க போகிறோம். நாம் யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 22, 23 வசனத்திலே நாம் பார்க்கலாம். யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 22, 23 இந்த வசனத்திலே நாம் படிக்கும் பொழுது, அப்பொழுது நீ பார்வோனோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன், எனக்கு ஆராதனை செய்யும்படி என் குமாரனை அனுப்பிவிடு என்று கட்டளையிடுகிறேன். அவனை விடமாட்டேன் என்பயாகில் நான் உன்னுடைய குமாரனை, உன் சேஷ்டபுத்திரனை சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல் என்றார். இந்த யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 22, 23 பார்க்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் என்னுடைய சேஷ்ட குமாரன் அப்படின்னு சொல்லுகிறார். அப்ப தேவனுடைய ஒரு மூத்த பிள்ளைகளாக, சேஷ்ட புத்திரர்களாக இஸ்ரவேலை ஆண்டவர் அழைக்கிறார். அதாவது இஸ்ரவேல் என்று சொன்னால் யாக்கோபுனுடைய 12 பிள்ளைகளை இஸ்ரவேல் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் யாக்கோபு என்று சொல்லப்பட்ட பெயரை எத்தன் என்ற பெயரை மாற்றி ஆண்டவர் இஸ்ரவேல் என்று பெயரிடுகிறார். அப்படியானால் தேவனுடைய இளவரசர்களாக ஆண்டவர் அங்கு பாவிக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதனாலதான் இங்க சொல்லுகிறார், இஸ்ரவேல் என்னுடைய சேஷ்ட புத்திரர்கள், அதாவது எனக்கு பிரியமான அவர்கள் மூத்த குமாரர்கள் என்று சொல்லி அங்கு அழைக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல பார்க்கும் பொழுது ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல 25, 26 வசனத்திலே பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். 4 25, 26 பார்க்கும் பொழுது, பின்னும் ஆதாம் தன் மனைவியை அறிந்தான், அவள் ஒரு குமாரனை பெற்று காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு சேத் என்று பெயரிட்டான். சேத்துக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அவனுக்கு ஏனோஸ் என்று பெயரிட்டான். அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். அதாவது நீங்கள் பார்க்கும் பொழுது, காயின் எப்பொழுது தன்னுடைய சகோதரனாகிய ஆபேலை கொலை செய்தானோ அன்று முதல் தெய்வத்தை ஆராதிக்கிற அந்த வழிபாடு நின்று விட்டது. தேவனை ஆராதிக்கிற அந்த ஆராதனை முறைமைகள் முற்றிலுமாக அங்கு நின்று விட்டது. காயினுடைய வம்சத்திலே யாரும் தெய்வத்தை ஆராதனை செய்யவில்லை. ஆபேலோடு சரி, ஆபேல் என்றைக்கு தேவனுக்கு உகந்த பலி செலுத்தினானோ அதை பிடிக்காதபடி அங்கு காயின் அவனை கொலை செய்தானோ அன்று முதல் ஆராதனை தடைப்பட்டது. அதற்கப்புறம் அங்கு ஏனோசனுடைய சந்ததி கர்த்தரை தொழுகை செய்ய ஆரம்பித்தார்கள். சேத் ஏனோசை பெற்றுகிறான், ஏனோசு அந்த இடத்துல கர்த்தருடைய நாமத்தை தொழுகை செய்ய ஆரம்பித்தார்கள். அதற்கப்புறம் தான் தொழுகை ஆனது ஆரம்பிக்கிறது. அதே போலதான் யாக்கோபுடைய வம்சமான யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களோடு கூட 70 பேரோடு கூட எகிப்திலே குடியிருக்கிறதை பார்க்க முடிகிறது. பிற்பாடு பார்க்கும் பொழுது யோசேப்பு மரித்து விடுகிறார். யோசேப்பை அறியாத வேறொரு ராஜா பார்வோன் அங்கு வருகிறார். அந்த 430 வருஷம் தொழுகையை மறந்து விட்டார். தெய்வ வழிபாடு, உண்மையான தெய்வ வழிபாடை அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்து விட்டார்கள். அந்த எகிப்தில் இருக்கிற தெய்வ வழிபாடுகளை பார்த்து 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 எபிரேயர்களுடைய தெய்வத்தை, ஆபிரகாம் ஈசாக்கின் முற்பிதாக்களின் தெய்வத்தை முற்றிலுமாக அவர்கள் மறந்து விட்டார்கள். அதுதான் பாருங்க, மோசே என்ற இரட்சகனை ஆண்டவர் எழுப்பி அந்த இடத்துல நான் தான் உன்னுடைய தெய்வம் என்று சொல்லி புதுப்பித்து அவர்களை அழைத்து வந்து மீண்டுமாக அந்த ஆராதனை முறைமைகளை ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. அதனாலதான் பாருங்க, மோசே அழைக்கிறார். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 3 நாம் வாசிக்கும் பொழுது அங்க பாருங்க, 16 18 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். நீ போய் இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி அவர்களிடத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்றும், நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி
பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெருசியர், ஏவியர், எப்பியூசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார் என்று சொல்லு. அவர்கள் உன் வாக்குக்கு செவி கொடுப்பார்கள். அப்பொழுது நீயும் இஸ்ரவேலின் மூப்பரும் எகிப்தின் ராஜாவினிடத்தில் போய், எபிரெயருடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை சந்தித்தார். இப்பொழுதும் நாங்கள் வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணமாய் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி எங்களை போக விட வேண்டும் என்று சொல்லுங்கள். அப்ப உண்மையான மெய்யான தெய்வத்தை வழிபடுகிற அந்த வழிபாடுகளை முற்றிலுமாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்து அங்க என்ன செஞ்சாங்க? எகிப்துல 430 வருஷம் அடிமையா இருக்கிறாங்க. 430 வருஷம் அவங்க வழிபாடுகள்லாம் எப்படி போயிருச்சு? எகிப்தியருடைய வழிபாடுகள்ல போயிருச்சு. எகிப்தியர் என்ன நம்பினாங்களோ அதை தான் அவங்க நம்பிக்கையா கொண்டிருந்தாங்க. பேன்களையும், வெட்டுக்கிளிகளையும், காற்றுகளையும், வானத்தில் இருக்கிற மேகங்களையும், சூரியனையும், நைல் நதி தண்ணீரையும், தவளைகளையும், இப்படி ஆண்டவர் 10 வாதைகளிலே வருகிற அந்த தெய்வங்கள் எல்லாம் அவர்கள் அங்கு வணங்கினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படி அவர்கள் அந்த வழிபாடுகளிலே மூழ்கி இருக்கிறார்கள். அப்ப அவர்கள் வணங்கிய தெய்வம் ஒரு நாளும் உங்களுக்கு கை கொடுக்காது என்று சொல்லிதான் ஆண்டவர் 10 வாதைகளை அங்கு ஏற்படுத்துகிறார். அந்த 10 வாதைகளில் வருகிற வெட்டுக்கிளிகள், தவளைகள், பேன்கள், காற்றுகள் எல்லாவற்றையும் அவர்கள் வணங்கினார்கள். ஏனென்றால் அப்படியே இவங்களை கூட்டிட்டு வந்தா நிச்சயமா அது மேல அவங்க நம்பிக்கை வச்சிருப்பாங்கன்னு சொல்லி அதெல்லாம் ஒரு நாளும் கை கொடுக்காதுன்னு சொல்லி ஆண்டவர் அதையே வாதைகளாக உண்டாக்குனார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்ப 430 வருஷம் தெய்வத்தினுடைய ஆராதனையை மறந்த ஜனங்களை ஆண்டவர் கூட்டி வந்து இப்படிதான் ஆராதிக்க வேண்டும், இப்படிதான் இந்த ஆராதனை முறையிலே தெய்வம் மகிமைப்படுகிறார் என்று சொல்லி அவர்கள் காட்டுவதற்காக தான் சீனாய் மலைக்கு கீழே அங்கு ஆசரிப்பு கூடாரம் என்ற ஒரு ஆலயத்தை ஆண்டவர் அமைத்து அதனுடைய ஒழுங்கமைப்புகளை, அதனுடைய காரியங்களை தேவன் கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இதற்காக ஆசரிப்பு கூடாரம் என்று சொன்னால் யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அவர்கள் நடுவில் நாம் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக. அப்ப நாடோடிகளாக எகிப்திலிருந்து கானான் வரைக்கும் கிட்டத்தட்ட 42 இடங்களிலே என்ன செய்கிறார்கள்? பாளையம் இறங்குகிறார்கள் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள். அந்த 42 இடங்களிலும் எப்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நாடோடிகளாய் திரிந்து அந்த கானானை நோக்கி பயணித்த எல்லா இடங்களிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரும் நாடோடிகளின் தேவனாக, நாடோடியாக இவரும் ஒவ்வொரு இடத்திலும் அவர்களோடு கூட செல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. நாமும் வாழ்கின்ற இந்த எகிப்தில, பாவம் நிறைந்த உலகிலே நாம் கானானை நோக்கி, பரம கானானை நோக்கி பயணிக்கிற நாம் ஒவ்வொருவரும் நாடோடிகளாக இருக்கிறோம். அதாவது பரதேசிகளாக இருக்கிறோம். ஏன்னா பரம தேசத்தை நேசிக்கிறவர்கள், அதை வாசிக்கிறவர்கள், அதற்காக ஓடுகிறவர்கள் தான் பரதேசி என்று சொல்லி பார்க்கிறோம். நாமும் கூட பரம கானானை நோக்கி ஓடுகிறோம். அப்ப இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களும் தேவனுடைய அந்த ஆசரிப்பு கூடாரத்தை சுற்றிலும் பாளையம் இறங்குகிற அந்த அதிசயம் ரொம்ப மிக ஆச்சரியமான ஒரு ஒன்றாக காணப்படுகிறது. கடந்த வாரத்துல நம்ம படித்த பாடம் தேவனுடைய அந்த ஒழுங்கமைப்பு, எப்படி அந்த ஒழுங்கை கொண்டு வருகிறார் என்று சொல்லி ஆசரிப்பு கூடாரத்திலே நாம் பார்த்தோம். தெய்வத்துவத்தை அங்கு வெளிப்படுத்துகிறார். எல்லாமே 3 பிரகாரத்திலே பார்க்கும் பொழுது 3 வரிசைகளை பார்க்கலாம். வாசல், பலிபீடம், தண்ணீர் தொட்டி. பரிசுத்த ஸ்தலத்திலே நாம் பார்க்கிற அந்த 3 தூபபீடம், குத்துவிளக்கு, மேஜையப்பம். அடுத்தது மகா பரிசுத்த ஸ்தலத்திலே நாம் பார்க்கிறோம் 3 காரியங்களை பார்க்கிறோம். உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே 3 இருக்கிறது. ஆரோனுடைய துளிர்த்தக்கோல், மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், 2 கற்பலகை பார்க்கிறோம். இப்படி எல்லா இடங்களிலும் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வடிவமைப்புல கூட நாம் பார்க்கும் பொழுது பயன்படுத்தப்பட்ட உலோகங்கள், பொன், வெள்ளி, வெண்கலம் என்று சொல்லி 3ஐ பார்க்கிறோம்.
இப்படி எல்லா அமைப்புகளிலும் அந்த தெய்வத்தினுடைய அந்த தேவத்துவத்துடைய அந்த பரிபூரணங்களை நாம் அந்த இடத்திலே பார்க்க முடிகிறது. நாம் இந்த நாளிலும் கூட நாம் பார்க்க போகிற காரியம் ஒரு 3 கருத்துக்களை நாம் படிக்க போகிறோம். முதல் வரிசையில் முத்தான சத்தியம். இந்த ஆசரிப்பு கூடார அந்த ஆலயத்தை சுற்றிலும் முதலாவது யார் பாளையம் இறங்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட பார்க்கும் பொழுது ஆசரிப்பு கூடாரத்தினுடைய நீளம் 150 அடி, 150 அடி நீளம். அதனுடைய அகலம் முன்னே பார்க்கும் பொழுது அது 75 அடி. அப்ப 150 நீளம், அதனுடைய அகலம் அது 75 அடி அகலம் உள்ள இந்த சுற்றளவு உள்ள இந்த ஆசரிப்பு கூடாரமாகிய இந்த ஆலயத்தை சுற்றிலும் தேவன் சுற்றி இருக்கிற அந்த ஒழுங்கமைப்பை, அந்த முதல் வரிசை யாரை அமர பண்ணுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். முதலாவது பார்க்கும் பொழுது இந்த ஆசரிப்பு கூடாரத்தை பாருங்க. அந்த கிழக்கு, அந்த திசைகளை நம்ம படிக்கணும். அந்த திசைகளை புரிஞ்சுக்கிட்டாதான் தேவன் அந்த திசைகள் சுற்றிலும் வைத்திருக்கிற அந்த மறைவான சத்தியங்களை நாம் புரிந்து கொள்ள முடியும். பாருங்க, அந்த திசைகள்ல முதலாவது பார்க்கும் பொழுது அந்த பிக்சரை நம்ம பார்க்கலாம். இதுதான் பாருங்க. இது கிழக்கு பகுதி, மேற்கு பகுதி, வடக்கு, தெற்கு அப்படின்னு 4 பகுதிகள் இருக்கிறது. இந்த வடக்கு பகுதியில நீங்க பார்க்கும் பொழுது மேஜையப்பம் இருக்கிற பகுதி. இந்த தெற்கு பகுதி எது அப்படின்னா அந்த 7 பொன் குத்து விளக்கு இருக்கிற பகுதி. கிழக்குல தான் வாசல் இருக்கிறது. மேற்குல என்ன இருக்குது அப்படின்னா உடன்படிக்கை பெட்டி இருக்கு. இதுதான் ஆலயம். இந்த ஆலயத்தினுடைய அந்த நீளம், அதாவது கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் பார்க்கும் பொழுது 150 அடி அதனுடைய நீளம். அதனுடைய அகலம் பார்க்கும் பொழுது, அதாவது வடக்கிலிருந்து தெற்கு வரைக்கும் அதனுடைய அகலம் பார்க்கும் பொழுது 75 அடி அகலம் என்று சொல்லி பார்க்கிறோம். இதுதான் அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அந்த ஒழுங்கமைப்பு என்று சொல்லி பார்க்கிறோம். இதுக்கு ஒரு சார்ட் நம்ம பார்ப்போம். இதுதான் பாருங்க, யாக்கோபுடைய 12 கோத்திரங்கள். அதுல பார்க்கிறப்ப ரூபன், சிமியோன், லேவி, ஜூடா, இசக்கார், செபுலோன், தான், நப்தலி, மனாசே, எப்ராயிம், பெஞ்சமின், காத், ஆசேர். இந்த 12 கோத்திரங்கள் இருக்கிறாங்க. இந்த 12 கோத்திரங்கள் இருக்கிறாங்க. ஸோ இந்த 12 கோத்திரங்கள்ல 3ஆவதா பாருங்க, பச்சை கலர்ல லேவி இருக்கிறாங்க. ஸோ இந்த லேவி யாரை பெற்றெடுக்கிறாங்க அப்படின்னா, கீழே அப்படியே பாருங்க, இவன் யாரை பெற்றெடுக்கிறா அப்படின்னா கெர்சோன், அடுத்தது கோகாத், மெராரி அப்படின்னு சொல்லி 3 பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாங்க. யாத்ராகமம் 6ஆம் அதிகாரத்துல 18வது வசனத்துல பாருங்க, கோகாத்தின் குமாரர் அம்ராம், இத்சையார், எப்ரோன், ஊசியல். அப்ப கோகாத்தியருடைய குமாரர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யார் யாரு? அம்ராம், இத்சையார், எப்ரோன், ஊசியல். கோகாத்தியருடைய கோத்திரத்துல யார் வரா அப்படின்னு சொல்லி பார்க்கிறப்ப அம்ராம் வராங்க. 20வது வசனத்துல பாருங்க, அம்ராம் தன் அத்தையாகிய எகபோத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு ஆரோனையும் மோசையும் பெற்றால். அம்ராம் 137 வருஷம் உயிரோடு இருந்தான். அப்ப நீங்க வாசிக்கும் பொழுது, அதாவது கெர்சோன், கோகாத், மெராரி, இந்த கோகாத்துல தான் யார் வரா? அம்ராம். கோகாத் அம்ராமை பெற்றெடுக்கிறான். அம்ராம் எகபோத் அப்படின்ற ஒருத்திய திருமணம் செய்கிறாள். இந்த திருமணம் செய்த பிறகு அதுக்கப்புறம் யார் வரா அப்படின்னா ஆரோன், மோசஸ், இவங்க இந்த சந்ததியில வராங்க. அப்ப லேவி கோத்திரத்துல 3 பிரிவுகள், கெர்சோன், கோகாத், மெராரி. இந்த கோகாத்திலேயே அம்ராமுடைய பிள்ளைகள் யார் அப்படின்னா இந்த ஆரோனு, மோசஸ், இவங்க எல்லாம் பார்க்க முடிகிறது. சரிங்களா? ஸோ இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த சார்ட்டை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நான் நம்புறேன். இப்போ வாங்க, இப்ப பாருங்க, அந்த ஒரு பெரிய சார்ட்ல நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, இதுல 2 வரிசைகள் இருக்கும். பாருங்க, ஃபர்ஸ்ட் சர்க்கிள் நான் ஒண்ணு போட்டிருக்கிறேன், அடுத்தது 2வது சர்க்கிள் நான் போட்டிருக்கிறேன். இந்த கிழக்கு வாசல் நோக்கி யார் குடியிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, பாளையம் இறங்கணும்னு சொல்லி பார்த்தா மோசேயும் ஆரோனும் அங்க இருக்கணும். ஸோ முதல் சர்க்கிள் கிழக்குல பார்க்கிறப்ப ஏத்த மாதிரி மோசே, ஆரோன் அங்கு குடியிருக்கணும். மற்ற 3 பகுதியிலும் தான் கெர்சோன், கோகாத்தியர்,
மொராரியர், இந்த 3 லேவி கோத்திரத்துல இருக்கிற இந்த 3 வம்சம் அங்க இருக்கணும். ஆனா கோகாத்தியர்ல இருந்து தான் விசேஷமா ஆண்டவர் மோசே, ஆரோன், அம்ராமுடைய பிள்ளைகள் ஆண்டவர் தெரிந்து கொண்டாரு. அவங்க கிழக்கு நோக்கி இருக்கணும். ஏன்னா இவங்க விசேஷ குடும்பம். இந்த குடும்பம் தான் பரிசுத்த ஸ்தலத்திலையும் மகா பரிசுத்த ஸ்தலத்திலையும் வேலை பார்க்கணும். வேற மற்ற லேவி கோத்திரங்கள்ல வெளியில வேலை பார்த்துக்கலாம், பிரகாரத்துல அந்த பகுதியில் இருக்கலாம். ஆனால் இந்த ஆரோன் மோசஸுடைய குடும்பம் மட்டும்தான் எங்க வேலை பார்க்கலாம்? ஆசரிப்பு கூடாரத்துல பரிசுத்த ஸ்தலத்திலையும் மகா பரிசுத்த ஸ்தலத்திலையும் வேலை பார்க்கிற ஒரு உன்னதமான பொறுப்பை விசேஷமா ஆரோன் மோசஸுடைய குடும்பத்துல ஆண்டவர் கொடுக்கிறாரு. பாருங்க, ஆண்டவருடைய அற்புதங்களை பாருங்களேன். 12 கோத்திரங்கள்ல ஆண்டவர் ஒரு கோத்திரத்தை தெரிந்து கொண்டார், அது லேவி கோத்திரம். அந்த லேவி கோத்திரத்திலையும் ஒரு குடும்பத்தை விசேஷமா தெரிந்து கொள்ளுகிறாரு. அவங்க தான் ஆரோன் மோசஸுடைய குடும்பம். இவங்க தான் என்ன செய்ய முடியும்? பரிசுத்த ஸ்தலத்திலையும் மகா பரிசுத்த ஸ்தலத்திலையும் வேலை பார்க்க முடியும். மற்ற லேவி கோத்திரத்துல இருக்கிற ஜனங்கள் பிரகாரத்துல வேலை பார்க்கலாம். ஆனால் இந்த 12 கோத்திரங்கள்ல இவங்க வரமாட்டாங்க. இந்த 3வது கோத்திரமான லேவிய ஆண்டவர் எடுத்துட்டார். எடுத்து தமக்கென்று என்ன பண்றாரா? அவர் பிரித்தெடுக்கிறார் என்று சொல்லி நம்ம படிக்க முடியும். என்னாகமம் 3ஆம் அதிகாரம் 12 வசனத்தை நீங்க பாருங்களேன். இஸ்ரவேல் புத்திரரில் கர்ப்பம் திறந்து பிறக்கிற முதற் பேரான யாவுக்கும் பதிலாக நான் லேவியரை இஸ்ரவேல் புத்திரரிலிருந்து எடுத்துக்கொண்டேன், அவர்கள் என்னுடையவர்களாய் இருக்கிறார்கள். என்னாகமம் 3:5-9 வசனம் வரைக்கும் இந்த லேவிய ஆண்டவர் ஸ்பெஷலா ஆண்டவர் எடுத்துக்கிறார். கர்த்தர் மோசையை நோக்கி, மோசை நீ லேவி கோத்திரத்தாரை சேர்த்து அவர்கள் ஆசாரியனாகிய ஆரோனுக்கு பணிவிடை செய்யும்படியாக அவர்களை நிறுத்து. இஸ்ரவேல் புத்திரர்ல யாரை எடுத்துக்கிறாரு? ஆண்டவர் லேவி கோத்திரத்தை தனக்கென்று எடுத்துக்கிறாரு. அப்போ 1 மைனஸ் ஆகுது. அந்த 1 மைனஸ் ஆகிறத ஆண்டவர் எப்படி ஃபில் பண்றாரு? 12ல் 1 தனக்காக எடுத்துக்கிறாரு. 12ல் 1 போச்சுன்னா 11. இந்த 11ல் 1 எப்படி ஃபில் பண்றாரு அப்படின்றத நான் சொல்றேன். அப்ப 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரம் மைனஸ் ஆகுது. அந்த ஒரு கோத்திரமான லேவிய தனக்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஏன் இவங்களை ஸ்பெஷலா எடுத்துக்கிட்டாரு? அடுத்த வாரம் இந்த மறைவான சத்தியத்தை நம்ம படிக்க போகிறோம். ஆசாரியர்களிடத்துல காணப்படக்கூடிய ஆசாரிய முறைமைகளில் காணப்படுகிற மறைவான சத்தியத்தை நம்ம படிக்க போகிறோம். இப்ப பாருங்க, இந்த 1 மைனஸ் ஆகுது. அது லேவி கோத்திரத்தை ஆண்டவர் தனக்காக தெரிந்து கொண்டாரு. அதற்கு பதில் ஆண்டவர் எந்த கோத்திரங்களை ஆட் பண்றாரு அப்படின்னா, பாருங்க நீங்க, யோசேப்புனுடைய 2 பிள்ளைகள். யோசேப்பினுடைய 2 பிள்ளைகள் யார் அப்படின்னா மனாசே, எப்ராயிம் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த யோசேப்பு எத்தனாவது மகன்? 11வது மகன். அதுக்கப்புறம் பென்யமீன் வருகிறார். இந்த யோசேப்பினுடைய பிள்ளைகள் 2 பிள்ளைகள், எப்பிராயிம், மனாசே. யோசேப்பு தகப்பனா இருக்கிறான், அவனுடைய பிள்ளைகள் 2 பேர் எப்ராயிம், மனாசே. இந்த யோசேப்புக்கு பதிலாக அவருடைய 2 பிள்ளைகள் 2 கோத்திரங்களாக மாறுகிறார்கள். இப்ப 12 கோத்திரங்கள் வந்துருச்சு இல்லையா? 12 கோத்திரங்கள் நமக்கு வந்துருச்சு. இப்ப இவங்கெல்லாம் எந்த பகுதியில அவங்க பாளையம் இறங்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். நீங்க திருப்பி சாட்டுக்கு வாங்க. முதல் வட்டத்துல இந்த ஆசரிப்பு கூடார ஆலயத்தை சுற்றி அங்கு ஆசாரியர்கள் 3 பிரிவுகள் இருக்கணும். அங்க கெர்சோன், கோகாத்தியர், மொராரியர் அப்படின்னு சொல்லி லேவி கோத்திரத்தினுடைய அந்த வம்சங்கள் 3 இருக்கும். அதுலயும் விசேஷித்த குடும்பம், கோகாத்தியர்லயே விசேஷித்த குடும்பம் மோசே, ஆரோன். இவங்களை கிழக்கு நோக்கி ஆண்டவர் அங்கு பாளையம் இறங்க சொல்லுகிறாரு. இப்ப பாருங்களேன், அந்த 2வது செகண்ட் சர்க்கிள் யார் இருக்கணும் அப்படின்னா 12 கோத்திரங்கள்ல 3 கோத்திரமா சுத்தியிலும் பாளையம் இறங்க சொல்றாரு. 12 கோத்திரங்கள்ல சுத்தியிலும் 3 கோத்திரங்களா பாளையம் இறங்க சொல்றாரு. நீங்க அந்த ஏரோ மார்க் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இவங்க செகண்ட் சர்க்கிள்ல இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் சர்க்கிள்ல லேவி கோத்திரம் அங்கு பாளையம் இறங்கணும். ஏன்னா அவங்க பணிவிடை செய்யறதுக்காண்டி அப்பப்ப உள்ளுக்குள்ளார ஆலயத்துல போயிட்டு வேலை பார்க்கணும். அது மட்டும் இல்ல, வேற இன்னொரு முக்கியமான காரணத்துக்காகவும் ஆண்டவர் அங்க பாளையம் இறங்க சொல்றாரு. ஆலயத்துக்கு பக்கத்திலேயே. அந்த ஆலயத்திலிருந்து எவ்வளவு தூரம் மற்ற 12 கோத்திரங்கள் பாளையம் இறங்கணும் அப்படின்னா 3000 அடி. பாருங்க, ஆலயத்திலிருந்து 3000 அடி தள்ளி தான் இவங்கெல்லாம் பாளையம் இறங்கணும். ஏன் பாளையம் இறங்கணும்?
இதுல முக்கியமான அற்புதமான ஒரு சத்தியங்களை அடுத்த பாடத்துல நம்ம படிக்க போகிறோம். இப்ப பாருங்க, முதல் பாளையத்தை ஆண்டவர் யாரை இறங்க சொல்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது பாருங்க, முதல்ல பாருங்க, ஆரோனும் மோசையும் அங்க கிழக்கு பக்கமா பாளையம் இறங்கணும். அடுத்தது மேற்கு பக்கத்துல, அதாவது உடன்படிக்கை பெட்டி இருக்கு இல்லையா, மேற்கு பக்கம், அங்க யாரு பாளையம் இறங்க சொல்றாரு அப்படின்னா கெர்சோனியர் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். என்னாகமும் 3ஆம் அதிகாரம் 23 பார்க்கிறப்ப, கெர்சோனியரின் வம்சங்கள் வாசஸ்தலத்தின் பின்புறத்தில் மேற்கே பாளையம் இறங்க வேண்டும். கிழக்கு பகுதியில யார் பாளையம் இறங்கணும்? முதல்ல ஆரோன் மோசே. மேற்கு பகுதியில யாரு இறங்கணும் அப்படின்னா கெர்சோனியர் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். மேற்கு புறத்துல உடன்படிக்கை பெட்டி இருக்கிற பகுதியில கெர்சோனியர். அடுத்தது பார்க்கிறப்ப இந்த குத்து விளக்கு இருக்கிற பகுதி, அதாவது தெற்கு புறம், தெற்கு புறத்துல யாரு பாளையம் இறங்கணும்? இங்கிட்டு அங்க கோகாத்தியருடைய வம்சம் பாளையம் இறங்கணும். அடுத்தது பாருங்க, வடக்கு புறத்துல என்னாகமும் 3ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். 35வது வசனத்துல பாருங்க, அபியாலின் குமாரனாகிய சூரியல் என்பவன் அவர்களுக்கு தலைவனா இருந்தான். இவர்கள் வாசஸ்தலத்தின் வடபுறமான பக்கத்திலே பாளையம் இறங்க வேண்டும். அப்ப வடக்கு புறத்துல யாரு பாளையம் இறங்கணும் அப்படின்னு சொல்றாருன்னா மொராரியின் புத்திரர் பாளையம் இறங்கணும். இதுதாங்க ஆசாரியர்கள் இதை சுற்றிலும் இங்க பாளையம் இறங்க சொல்றாரு. அடுத்ததாக நாம வாசிக்கும் பொழுது, அதாவது ஆலயத்திலிருந்து ஒரு 3000 அடி தள்ளி மற்ற கோத்திரங்களை பாளையம் இறங்க சொல்லுகிறார். இது பாடத்தினுடைய 2ஆம் வருஷம். எகிப்திலிருந்து கானானை நோக்கி பயணித்த இஸ்ரவேலர்கள் கிட்டத்தட்ட 42 இடங்களில் தங்கள் பாளையங்களை அமைத்தார்கள் அப்படின்னு சொல்லி என்னாகமும் 33வது அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். பாளையத்தை அமைக்கும் பொழுது ஆண்டவர் ஒழுங்கும் கிரமமாக அங்கு பாளையத்தை அமைக்கிறார். முதல் பாளையம் கிழக்குல பாருங்க 3 கோத்திரங்கள் இருக்குது. இது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யூதா, இசக்கார், செபுலோன். இதை என்னாகமும் 2ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். 3லிருந்து 9 வசனம் வரைக்கும் நீங்க பார்க்கும் பொழுது யூதா, இசக்கார், செபுலோன் கிழக்கு நோக்கி, அதாவது ஆரோன், மோசே இந்த விசேஷித்த குடும்பம் இருக்காங்க இல்லையா, இந்த குடும்பத்துக்கு அடுத்ததாக இந்த 3 கோத்திரங்கள் யார் யாரு? யூதா, இசக்கார், செபுலோன். இவங்க பாளையம் இறங்கணும். இவங்களுடைய கொடி பார்க்கும் பொழுது சிங்க முக கொடி அடையாளமாக இருக்கிறது. அடுத்தது 2வது பாளையம் பாருங்க, தெற்கு பகுதியில 3 கோத்திரங்கள் இருக்குது. யார் யார சொல்றாரு ஆண்டவர்? ரூபன், சிமியோன், காத்து. அதாவது எந்த பக்கம்? இந்த திசைகளை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இனி வர்ற பாடங்கள்ல ரொம்ப முக்கியமானது. இந்த பரிசுத்த ஸ்தலத்துல குத்து விளக்கு இருக்குது பார்த்தீங்களா, தெற்கு புறம், தென் திசை. இந்த குத்து விளக்கு எந்த பக்கம் இருக்குதோ அந்த பக்கத்துல தான் ரூபன், சிமியோன், காத்து இவங்க குடி ஏறணும், அந்த பாளையத்தை அமைக்கணும்னு ஆண்டவர் சொன்னார். என்னாகமும் 2ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்துல இருந்து நம்ம பார்க்கும் பொழுது இவங்களுடைய கொடி என்ன அப்படின்னா காளை முகம். இவங்களுடைய கொடி என்னன்னா காளை முகம் அப்படின்னு சொல்லி நம்ம அங்க பார்க்கிறோம். அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது 3வது பாளையம் மேற்கு. இந்த மேற்கு பகுதியில எப்ராயிம், மனாசே, பென்யமின் ரெட்டிப்பான நன்மைகளை யோசேப்பினுடைய மகன்கள் எப்ராயிம், மனாசே 2 பேரும் பெற்றிருக்கிறார்கள். அதனாலதான் 2 கோத்திரம் இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா போயிருச்சு. யோசேப்புக்கு லேவிய ஆண்டவர் தெரிந்து கொண்டார்னு ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். என்னாகும் 2ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல பாருங்க. அப்ப இவர்களுடைய கொடி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மனுஷ முகம். மனுஷ முகத்தை குறிக்கக்கூடிய கொடிகளாய் அங்க இருந்தது. அடுத்தது 4வது பாளையம். தான், ஆசேர், நப்தலி. இவங்க எங்க? வடக்கு புறம். அதாவது மேஜை அப்பம் இருக்குதுல்ல, நீங்க ஏரோ மார்க்ல பார்க்கலாம். இந்த மேஜை அப்பம் எங்க இருக்குது பாருங்க, இங்க உள்ளார பரிசுத்த ஸ்தலத்துல இருக்குது. இதுல இருந்து அப்படியே வடக்கு புறம் தான், ஆசேர், நப்தலி. என்னாகமும் 2ஆம் அதிகாரம் 25ல பாருங்க. என்னாகமும் 2:25 வாசிக்கும் பொழுது, இவர்கள் கொடி கழுகு முகம், கழுகு முகத்தை கொண்ட கொடியாகும்.
அந்த ஆலயத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 3000 அடி தள்ளி தான் இந்த கோத்திரங்கள் அமைப்பெல்லாம் இருக்கணும். 3000 அடிக்கு கிட்டக்க ஒரு அடி கூட முன்னாடி வரக்கூடாது. அப்படி வந்தா அவன் கொலை செய்யப்பட வேண்டும், அவன் அழிக்கப்படணும்னு ஆண்டவர் என்ன செய்கிறாரு? மிகப்பெரிய ஒரு கட்டளையே கொடுத்திருக்கிறார். பாருங்களேன், நீங்க வாசிக்கும் பொழுது என்னாகம புஸ்தகத்துல நீங்க 3ஆம் அதிகாரத்துல 10வது வசனத்துல பாருங்களேன், ஆரோனையும் அவன் குமாரரையுமே தங்கள் ஆசாரிய ஊழியத்தை செய்வதற்காக நியமிக்க கடவாய், அந்த ஊழியத்தை செய்யும்படி சேருகிற அந்நியன் கொலை செய்யப்பட வேண்டும் என்றார். ஆண்டவர் எவ்வளவு ஒரு சட்ட திட்டங்களை ரொம்ப கடுமையா கொடுத்திருக்கிறாருன்னு பார்க்கிறோம். அதே நேரத்துல அந்த மற்ற கோத்திரங்களுக்கு ஆண்டவர் எவ்வளவு ஒரு கிருபையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்ன்றதையும் நம்ம பார்க்கிறோம். நீங்க இந்த சார்ட்டை பார்த்துக்கோங்க. கிழக்கு பகுதியில அங்கு ஆரோன் மோசே, அடுத்தது மேற்கு பகுதியில யார் இருக்கிறா? கெர்சோனியர் அங்க இருக்கிறாங்க. அடுத்தது பார்க்குறப்ப தெற்கு பகுதியில கோகாத்தியர் இருக்கிறாங்க. அடுத்தது வடக்கு புறத்துல மொராரியின் புத்திரர் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இந்த 3, அதாவது லேவியனுடைய பிள்ளைகள் கெர்சோன், கோகாத்தியர், மொராரியர், இவர்களிடத்திலிருந்து விசேஷமா ஆண்டவர் மோசே ஆரோனை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். அவங்க தான் கிழக்கு பக்கம் இருக்கணும். அதுல இருந்து ஆலயத்திலிருந்து 3000 அடி தள்ளி இந்த 12 கோத்திரங்களும் பாளையம் இறங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த 12 கோத்திரங்களும் கிழக்கு பகுதியில யாரு? முதல் பாளையம் யூதா, இசக்கார், செபுலோன் இருக்கணும். அடுத்தது 2வது பாளையம் தெற்கு பகுதியில யார் இருக்கணும் அப்படின்னா ரூபன், சிமியோன், காத் இருக்கணும். 3வது பாளையம் மேற்கு பகுதியில இருக்கணும். அதுல யார் இருக்கா? எப்பிராயிம், மனாசே, பென்யமீனு. அடுத்தது 4வது பாளையம் தான், ஆசேர், நப்தலி. இந்த அமைப்பு முறையில தான் இப்ப வெளியில பாளையத்தை இறங்க சொல்றாரு ஆண்டவர். புரியுதுங்களா? இந்த ஸ்ட்ரெச்சரை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் ஆசரிப்பு கூடார சத்தியத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானை நோக்கி பயணிக்கும் பொழுது எப்பெல்லாம் பாளையம் இறங்குறாங்களோ 42 இடங்களும் பாளையம் இறங்கும் பொழுது, டென்ட்டை போடும் பொழுது, ஆசரிப்பு கூடாரத்தை அமைக்கும் பொழுது இந்த வரிசையின்படி தான், இந்த அளவுகளின்படி தான் அவங்க என்ன செய்யணும்? பாளையம் இறங்கணும். இதை மீறி ஏதாவது யாராவது ஒரு ஒரு அடி தள்ளி ஏதாவது போட்டா அவங்களுக்கு மிகப்பெரிய தண்டனை இருக்கும். ஆண்டவர் பாருங்க எவ்வளவு ஒரு ஒழுங்கு அமைப்பை ஆண்டவர் கொடுக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. சரி, அடுத்த ஒரு ஸ்ட்ரெச்சர் பார்க்க போறோம். 3வது கருத்து, 4 கொடிகளுடைய ரகசியங்கள் என்ன? நீங்க பாருங்க, இந்த 4 கொடிகளை நம்ம பார்க்க போகிறோம். இந்த 4 கொடிகளுடைய ரகசியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதுதான் நம்ம கடைசியா பார்த்து முடிக்க போறோம். இந்த 4 கொடிகள்லையும் அற்புதமான ஒரு அமைப்பை ஆண்டவர் வச்சிருக்கிறார். யாத்ராம் 25, 8, 9 வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, பூலோகத்துல ஜனங்களோடு கூட வாசம் பண்ணுவதற்கு ஒரு வாசஸ்தலத்தை உண்டாக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா பரலோகத்திலையும் ஒரு ஆலயம் இருக்குதா? பரலோகத்திலையும் ஒரு ஆலயம் இருக்குதா? இருக்குது. வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலையும் பார்க்கிறோம், பரலோகத்தில் ஆலயம் திறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, நீங்க இந்த சார்ட்ல நீங்க பாக்குறீங்க, கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. ஆசரிப்பு கூடார ஆலயத்துல 4 திசைகள் இருக்கிறது. இந்த 4 திசைகளிலும் 4 கொடிகள் உடைய கோத்திரங்கள் பாளையம் இறங்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னாகமும் 2ஆம் அதிகாரம் 3, 10, 18, 25. இந்த கிழக்கு பகுதியில பார்க்கும் பொழுது அது சிங்கமுக கொடியாக அங்கு யூதாவை மையமாக கொண்டு பாளையம் இறங்குகிறது. அடுத்தது தெற்கு புறத்திலே பார்க்கும் பொழுது ரூபன் கோத்திரத்தை மையமாக கொண்டு மனுஷமுக கொடி பாளையம் இறங்குகிறது. 3ஆவதாக பார்க்கும் பொழுது மேற்கு பகுதியிலே எப்ராயிம் கோத்திரத்தாரை மையமாக கொண்டு காளை முக கொடி அங்கு பாளையம் இறங்குகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது வடக்கு பகுதியில பார்க்கும் பொழுது பறக்கிற கழுகு முக கொடியை அங்கு உடைய தான் கோத்திரம் அதை மையமாக கொண்டு பாளையம் இறங்குகிறது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இதே காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 6லிருந்து 7 வரைக்கும் பார்க்கும் பொழுது இதே காரியங்கள் வருது பாருங்க. எப்படி பூலோக ஆலயத்திலே, மாதிரி ஆலயத்திலே இந்த 4 கொடிகள் 4 திசைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதே போல பரலோகத்திலும் பார்க்கும் பொழுது, கிழக்கிலே பார்க்கும் பொழுது முதலாம் ஜீவன் எப்படி இருக்கிறது?
வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல முதலாம் ஜீவன் சிங்கத்துக்கு ஒப்பாக இருக்கிறது, இது கிழக்கு பகுதி. 2ஆம் ஜீவன் காளைக்கு ஒப்பாகவும், அதாவது மேற்கு பகுதியில காளைக்கு ஒப்பாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். 3ஆம் ஜீவன் இது தெற்கு பகுதியிலே மனுஷ முக சாயலாக இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக 4ஆம் ஜீவன் வடக்கு புறத்தில பார்க்கும் பொழுது அங்கு பறக்கிற கழுகுக்கு ஒப்பாய் இருந்தன என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த 4 திசைகளில் உள்ள 4 ஜீவன்கள் எதை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது என்று சொன்னால் கிறிஸ்துவனுடைய தெய்வீகத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. நீங்க மத்தேயு எழுதின சுவிசேஷம் அது யூத ராஜசிங்கத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. யூதா கோத்திரத்து சிங்கமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வர்ணிக்கப்படுகிறார். ஏனென்றால் அவர் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப அது சிங்கத்துக்கு ஒப்பாக இருக்கிறது மத்தேயு எழுதின சுவிசேஷம். அடுத்ததாக இந்த மார்க்கு எழுதின சுவிசேஷம், மேற்கு பகுதியில் இருக்கிற இந்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் காளைக்கு ஒப்பாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வருகிறார். அதாவது மனிதனுக்கு எப்படி ஒரு காளை ஒரு மிக முக்கிய ஒரு வேலைகளை செய்து அவனுக்கு உதவியாக இருக்கிறதோ, அதே போல பரலோகத்திலிருந்து இறங்கின தேவகுமாரன் அவர் என்ன செய்கிறார், காளையாக அங்கு பணி செய்கிறதை மார்க்கு எழுதின சுவிசேஷம் அங்கு காட்டுகிறது. அடுத்ததாக பார்க்கும் பொழுது இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் மருத்துவர் லூக்கா எழுதுகிறார். அது கிரேக்கருக்காக எழுதப்படுகிறது. மனுஷ ஞானம் தலை தூக்கி இருந்த அந்த நேரத்தில் தேவ ஞானம்தான் அது சிறப்பானது என்று சொல்லி அந்த இடத்துல லூக்கா அங்கு எழுதுகிறார். தேவ ஞானம், அதாவது மனுஷ குமாரனாகிய தேவ ஞானம் தான் வேண்டும் என்று சொல்லி அங்கே மனுஷ முகத்தை அங்கு பிரதிபலிக்கிறது. அடுத்தது யோவான் சுவிசேஷம் வடக்கு பகுதியான அந்த யோவான் சுவிசேஷம் கடைசி பகுதி, அங்கு 4வது சுவிசேஷமாக பறக்கிற கழுகு, பரலோகத்திலிருந்து பரலோக தேவன் இந்த பூமிக்கு இறங்கி வருகிறதை அங்கு காட்டுகிறதாக இருக்கிறது. அப்ப இந்த 4 திசைகளும் யாரை வெளிப்படுத்துகிறது என்று சொன்னால் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரனாக இந்த பூமியிலே இறங்கி வந்து மனுஷனுக்காக செய்யக்கூடிய அந்த தெய்வீகத்தை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குது என்று சொல்லி நாம் இந்த பாடத்திலே நாம் பார்க்கிறோம். அப்ப பாருங்க, ஆசரிப்பு கூடாரத்துல அந்த 4 திசைகளிலும் 4 அமைப்புகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். 4 அமைப்புகளிலும் முதல் சர்க்கிள்ல நம்ம பார்த்தோம், ஆசாரியர்கள் 3 கோத்திரங்கள். யார் யாரு? கெர்சோன், கோகாத்தியர், அடுத்தது மராரியின் புத்திரர். இந்த 3 பகுதியில இருக்கணும். அடுத்தது கிழக்குல ஆரோன், மோசே இருக்கணும். இது ஃபர்ஸ்ட் சர்க்கிள். இவங்களை விட தாண்டி எத்தனை ஒரு அடிக்கு அங்கிட்டு இருக்கணுமா? உங்களுக்கும் அதற்கும் இடையிலே 2000 முழ தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார். அப்ப 2000 முழம் அப்படின்னா, ஒரு முழம் அப்படின்னா 1.5 அடி. அப்ப 2000 முழம் அப்படின்னா பாருங்க, 2000 × 1.5 அடி போட்டோம்னா 3000 அடி வரும். அப்ப 3000 அடி தள்ளி தான் இந்த கோத்திரங்கள் இருக்கணும். ஆண்டவர் பாருங்க, இந்த 4 பகுதியிலையும் 4 பக்கத்திலையும் 4 முகங்கள் இருக்கிறது, கொடிகள். ஒன்று அங்கு சிங்க முகம், அடுத்தது காளை முகம், அடுத்தது மனுஷ முகம், அடுத்தது அங்கு கழுகு முகம். இந்த 4 முகங்கள், 4 கொடிகளிடையே 4 முகங்கள் சாயல் இருக்கிறது. அது பூலோக ஆலயத்தில் இருப்பது போல பரலோக ஆலயத்திலையும் 4 ஜீவன்கள். முதலாம் ஜீவன் சிங்கத்துக்கு ஒப்பாக, 2ஆம் ஜீவன் காளைக்கு ஒப்பாக, 3ஆம் ஜீவன் மனுஷ சாயலுக்கு ஒப்பாக, 4ஆம் ஜீவன் கழுகுக்கு ஒப்பாக இருந்தது. இந்த 4 ஜீவன்களும் எதை வெளிப்படுத்துகிறது? 4 சுவிசேஷங்களை வெளிப்படுத்துகிறது. மத்தேயு யூதருக்கு ராஜாவாக, உலக மக்களுக்கு ராஜாவாக கிறிஸ்து இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. மார்க்கு எழுதின சுவிசேஷம் இந்த உலகத்தினுடைய அத்தனை மக்களுக்கும் ஆண்டவர்
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சேவை செய்கிறவராகவே அவர் இந்த உலகத்திலே வந்தார் என்பதை வெளிப்படுத்துகிறது. அடுத்தது லூக்கா எழுதின சுவிசேஷம் இந்த உலகத்தில் இருக்கிற கல்விமான்கள், ஞானிகள் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து தம்முடைய சுவிசேஷத்தை, தம்முடைய தெய்வீகத்தை, தம்முடைய ஞானத்தை, தம்முடைய ரட்சிப்பை, பிள்ளைகளுக்கு அருளக்கூடிய ரட்சிப்பை எளிய முறையிலே அவர் பாலகருக்கு அவர் வெளிப்படுத்துகிறார், பேதைகளுக்கும் வெளிப்படுத்துகிறார். அவருடைய ரட்சிப்பு எவருக்கும் யாருக்கும் தூரமானது அல்ல, எல்லாருக்கும் சமீபம் என்பதை அந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் அவர் மனுஷகுமாரனாக இந்த உலகத்திலே வந்தார் என்பதை வெளிப்படுத்துகிறது. இந்த யோவான் எழுதின சுவிசேஷம் கழுகு முகம். இயேசு கிறிஸ்து உன்னதத்திலிருந்து நமக்காக தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தன்னைத்தானே வெறுத்து இந்த உலகத்திலே அவதரித்தார் என்பதை அற்புதமான தெய்வத்தினுடைய அந்த தெய்வீகத்தை வெளிப்படுத்தக்கூடியதாய் இருக்கிறது. இந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய சத்தியங்கள் உங்களுடைய அறிவுக்காக மட்டும் நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் தேவனுடைய அன்பு அங்கு வெளிப்படுவதை நீங்கள் பாருங்கள். அந்த பாளையத்தை சுற்றிலும், ஆலயத்தை சுற்றிலும் இத்தனை அமைப்புகளை ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். எப்படி ஆலயத்தை அமைப்பதிலே ஆண்டவர் கண்ணும் கருத்துமாக இருக்கிறாரோ, தம்முடைய பிள்ளைகள் இப்படிதான் நடக்க வேண்டும், இதைதான் செய்ய வேண்டும், இந்த உலகத்து ஜனங்கள் எப்படி வேண்டுமென்றாலும் நடக்கலாம் என்று சொல்வார்கள். ஆனால் தெய்வத்தினுடைய பிள்ளைகள் இப்படிதான் நடக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டளையை தேவன் கொடுத்திருக்கிறார். அதிலே நாம் நடக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கை தரம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? அங்கு ஆலயத்தை சுற்றிலும் 4 முகங்களும் இயேசு கிறிஸ்துவினுடைய தெய்வீகத்தை வெளிப்படுத்துகிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு முன்பதாக, மனைவி கணவனுக்கு முன்பதாக, பெற்றோருக்கு முன்பதாக பிள்ளைகள், பிள்ளைகளுக்கு முன்பதாக பெற்றோர்கள், இந்த குடும்பத்துக்கு முன்பதாக உறவுகள், இவர்களுக்கு முன்பதாக நாமும் தேவன் வகுத்து கொடுத்த சட்ட திட்டங்களின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்து வாழுகிறோமா? சற்று யோசித்து பார்ப்போம். இன்றைக்கு ஆசரிப்பு கூடாரம் நமக்கு ஒரு ஒழுங்கமைப்பை கற்றுக் கொடுக்கிறது. ஒவ்வொரு இடத்திலும் கிறிஸ்துவனுடைய தெய்வீகத்தை வெளிப்படுத்துகிறது. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய தெய்வீகத்தை வெளிப்படுத்துகிறோமா? நமக்காக பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து அவர் நமக்கு ராஜாவாக, ஒரு பணி செய்கிற காளையாக, ஒரு மனுஷ குமாரனாக, ஒரு உன்னதத்தில் இறங்கி வந்த தேவ குமாரனாக நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தெய்வம் பிரதிபலிக்கிறாரா? சற்று யோசித்து பார்ப்போம். அப்படி இல்லை என்றால், ஆண்டவரே, எனக்காக எத்தனை காரியங்களை செய்திருக்கிறேன், அத்தனையும் நான் புரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே. தேவன் எனக்காக எப்படிப்பட்ட சத்தியங்கள் எல்லாம் வைத்திருக்கிறேன், நான் எப்படி நடக்க வேண்டும் என்பதை எனக்காக எழுதி வைத்திருக்கிறேன். என்னுடைய ஜனங்களுக்கு என்னுடைய வேதத்தை எழுதி வைத்தேன், ஆனால் அவர்கள் அந்நிய காரியங்களாக எண்ணினார்கள் என்று சொல்லி ஆண்டவர் வருத்தப்படுகிறார். இந்த வேதம் ஆண்டவர் நமக்காக எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த வேதத்தை தினமும் நேசிப்போம், வாசிப்போம், ஆண்டவருடைய அன்பை பெற்றுக்கொள்ளும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். God bless you.